சோலே மசாலா. பட்டூரா வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருந்தோம். இப்போ இது சோலே மசாலா. சோலே மசாலுக்கு கொண்டக்கடலை வந்து 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வைக்கணும்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் 10 மணி நேரம் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ஊற வச்சுருக்குது தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக்கும். இது வந்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக. இது எல்லாமே சாஃப்ட்னிங் ஏஜென்ட் தான். இப்போ இதில் ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு இலை, ஒரு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், அதாவது படி ஏலச்சின்னு சொல்லுவோம், 3 ஏலக்காய், 4 கிராம்பு. இது எல்லாத்தையும் ஒரு பொட்டலை மாதிரி கட்டியும் நம்ம போடலாம், எடுத்து தூக்கி போட்டுடலாம். நான் இது மசாலாவில் இருக்கட்டும் அப்படிங்கிறனால முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன். இதோட ரொம்ப முக்கியமானது இது, அதாவது நம்மளோட மாதுளம்பழத்தோல். இதுதான் பஞ்சாபி மசாலாவோட கீ இன்க்ரீடியண்ட்டு. இப்போ நம்ம பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எப்போவுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ஆல்கலைனும் ஆசிடிக்கும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். அதனால தான் நம்ம புளி தண்ணி அந்த மாதிரிலாம் சேர்க்குறோம். நம்ம சமையலில் அதிகமாக புளி சேர்க்கறதுக்கான காரணம் அதுதான். அதே மாதிரி இதுலேயும் ஆல்கலைன் ஆசிடிக் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம டீ டிகாஷன், நான் இப்போ டிகாஷனாக எடுத்து ஊற்றுறேன். இப்போ சப்போஸ் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து, அதாவது இந்த தோலில் இருந்து இந்த பட்டை எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சின்ன துணியில் பேக் மாதிரி கட்டி இதுக்குள்ளே போடுறதா இருந்தால் டீ தூள், 1 ஸ்பூன் டீ தூளையும் அதிலேயே சேர்த்து போட்டுடலாம். ஸோ இப்போ இது சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் உப்பு, நம்ம மசாலாலையும் சேர்ப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ரொம்ப அதிகமாக ஊற்றணும் அப்படின்னா குழஞ்சிடும். அதனால் கரெக்டாக நம்ம கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். அந்தந்த குக்கரை பொறுத்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அதை விசில் விட்டுக்கலாம். 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விடலாம். இதில் வந்து இது இப்போ 200 கிராம்ஸு. யூஸ்வலாக இந்த குக்கரில் தான் நான் ப்ரெஸ்டீஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 4 விசில்ஸ் to 5 விசில்ஸ் விடுவேன். சில நேரங்களில் வந்து கொண்டக்கடலை ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 விசிலாவது தேவைப்படும். ஸோ இதை இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது பாயில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். கலர் இந்த கலரில் இருக்கும். தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கும். அதிலிருந்து இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். அதான் நம்ம போட்ட தோல், பட்டை, இலை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போது இதில் நம்ம சில மசாலா சேர்க்க போகிறோம். இது செட்டிநாடு ஃப்ளேவர்ஸ் பிராண்டோட சன்னா மசாலா. இது 2 ஸ்பூன். செட்டிநாட் ஃப்ளேவர்ஸ் கரம் மசாலா. இதில் வந்து புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி, கொஞ்சம் தயிர் கூட சேர்ப்போம். இதில் வந்து மாதுளம்பழ தோல் சேர்த்துருக்கு. இந்த கரம் மசாலாவில் ஏற்கனவே வந்து ஒரு சில புளிப்பு ஐட்டம் இருக்குது. அதனால் கொஞ்சம் காரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கரம் மசாலா. இதில் இந்த சன்னா மசாலாவில் ஏற்கனவே காரம் இருக்கிறதுனால இதை நான் வந்து 1 ஸ்பூன் தான் போடுறேன். வேணா கொஞ்சம் காரமாக வேணால் கொஞ்சோண்டு கூட போட்டுக்கலாம். இது வந்து புளிப்புக்கு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் பொடி, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட இருந்தால் போதும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள்லாம் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் வந்து மசாலா மிக்ஸர், ஸ்பைஸ் மிக்ஸ். இந்த ஸ்பைஸ் மிக்ஸை இதில் மேலே நல்லா தூவி விட்டுடணும். இதில் இப்போ எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு அந்த தாளிப்பை இதில் ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு விட கொஞ்சம் அதிகமாகவே கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மசாலா மேலே நல்லா ஊற்றிடணும். இதை போட்டு நம்ம கிளறக்கூடாது. இது இப்படியே தான்
இப்போ நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற வெங்காய தக்காளி அந்த மசாலாவில் இதை தூக்கி அப்படியே கொட்டி பரட்டணும். இப்போ இதில் கரண்டியை விட்டு நீங்கள் பரட்டினீங்க அப்படின்னா குழஞ்சிடும். இப்போ நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த தக்காளியோடு சேர்த்து இதை அரைக்க வேணாம். இல்லை அப்படின்னா நான் ஒரு 5லேருந்து ஒரு 8 பல்லுக்கிட்ட பூண்டு. இதுக்கு இஞ்சி கொஞ்சம் பூண்டை விட அதிகமாக இருக்கலாம். அதனால் ஒரு 2 இன்ச் பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 3 தக்காளி. சின்னதாக இருந்தனால 3 எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் 2 போதும். இதோட ஒரு அரை வெங்காயம் நறுக்குனது. இந்த பச்சை மிளகா நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்கிற வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவோம். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ முதல்ல பச்சை மிளகா போட்டுட்டு அடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டியதுதான். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி விழுது சேர்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதை அப்படியே சேர்த்துடுறேன். இதில் இப்போ நம்ம அந்த கொண்டைக்கடலையை போட்டுடலாம். இது இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா க்ரீமியாக இருக்கிற தயிர், ஒன்றும் இல்லை, தயிர் நல்லா அடிச்சிருக்கு. இது வந்து இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விடுறேன். இப்போ இதெல்லாம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஏற்கனவே நம்ம கொண்டைக்கடலை வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கசூரி மேத்தி கொஞ்சமாக நல்லா க்ரஷ் பண்ணி போடணும். ஸோ பஞ்சாபி சோலே மசாலா, ட்ரெடிஷ்னல் சோலே மசாலா ரெடி.